நாக்கு வலிக்கலாமா கூடாதா? நாக்கானது தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு. நம்ம நாக்கு வலிக்கும் பொழுது நம்ம அடி வயிற்றிலிருந்து எக்கி ஒரு ஒமட்டல் உணர்வு வரும் சில பேர்த்துக்கு. அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலமானது அப்படியே நம்ம உணவு குழாய் வழியாக அப்படியே தொண்டை வரைக்கும் வந்து, ஏன் சில பேர்த்துக்கு வாய் வரைக்கும் வந்து ஒரு புளிப்பான நீர் வந்துட்டு கீழே இறங்கும். இது கொஞ்சம் கூட நல்லதே கிடையாதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு வலிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நாக்கு வலிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா பல் வளர்க்குறதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு அந்த நாக்கில் ஒரு வெண்மையான ஒரு படலை மாதிரி இருக்கும். அதை வந்து வலித்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. நிறைய பேர் நாக்கு வலிக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாக்கானது தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ நாக்கு வலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நாக்கு வலிப்பதால் சிலருக்கு சில தொந்தரவு வரலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாக்கு வலிக்கும் பொழுது நம்ம அடி வயிற்றிலிருந்து எக்கி ஒரு ஒமட்டல் உணர்வு வரும் சில பேர்த்துக்கு. இந்த ஒமட்டல் உணர்வு வரும் பொழுது ஒரு கெடுதலும் ஏற்படும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றில் அந்த அழுத்தம் ஏற்பட்டு எக்கும் பொழுது என்னான்னு பார்த்திங்கன்னா, இரைப்பையில் இருக்கக்கூடிய, அதுவும் காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலமானது அப்படியே நம்ம உணவு குழாய் வழியாக அப்படியே தொண்டை வரைக்கும் வந்து, ஏன் சில பேர்த்துக்கு வாய் வரைக்கும் வந்து ஒரு புளிப்பான நீர் வந்துட்டு கீழே இறங்கும். இது கொஞ்சம் கூட நல்லதே கிடையாதுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டையில் புளிப்பாக வரக்கூடிய, அந்த வாயில் புளிப்பாக உணரக்கூடிய அந்த நீரானது வேறு ஒன்றும் இல்லைங்க, வயிற்றில் கூடிய அமிலமானது. இந்த அமிலம் நம்ம உணவு குழாய் வழியாக மேலே வரும் பொழுது உணவு குழாயில் இருக்கக்கூடிய மென்மையான திசுக்களை அது காயப்படுத்தி சேதப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வாயில் அல்சர் வரக்கு ஒரு முக்கியமான காரணம் இது கூட. ஏன் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இருமல் வர்ற கூட இந்த அமிலம் வந்து தொண்டை வரைக்கும் வந்துட்டு போகிறதா ஒரு காரணங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாக்கு வலிக்கிறங்கிற பேரில் அந்த வாந்தி உணர்வு, அந்த ஒமட்டல் உணர்வை உருவாக்கி அந்த நாக்கு வலிக்கும் பொழுது இவ்வளோ கெடுதல் வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் நாக்கு வலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு நாக்கு வலித்தால் தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மென்மையாக ஒரு கடுமையாக நாக்கு வலிக்காமல், ஒரு ஒமட்டல் உணர்வை உருவாக்காமல் மென்மையாக நாக்கு வலிங்க. அதுவும் நாக்கு வலிக்கிறது உங்களுக்கு பல் விளக்கூடிய ப்ரஷ்ஷினுடைய பின்பகுதியிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிலேயே க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஆனால் மொத்தத்தில் நாக்கு வலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அடுத்தது ஓட்ஸ் வந்துச்சு, அப்புறம் கினோவான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான விதைகளை சாப்பிட சொல்லி சொன்னாங்க. இந்த சியா சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸு, பூசணி விதை, இது போன்ற விஷயங்கள். பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய டைனிங் டேபிளில் போய் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டால இட்லியும், இன்னொரு குண்டால சட்னியும், இன்னொரு குண்டால சாம்பார் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேபிள் முழுவதும் இன்றைக்கி கேன்சருக்காக இத்தனை ரிசர்ச், இத்தனை இன்ஸ்டியூஷன், இத்தனை நடந்துகிட்ருக்கு. எத்தனையோ பேர் கேன்சரால் இறந்துட்டுருக்காங்க. ஏன் அவங்களையெல்லாம் க்ரீன் டீ கொடுத்தே காப்பாற்றிருக்கலாம் இல்லைங்களா?